வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சாம்பார் பொடி இல்லாமல் சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி சாம்பார் செய்ய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம புளி யூஸ் பண்ணாமல் தக்காளி யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் தக்காளி கூடவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு கேரட், 2 பச்சை மிளகாய், ஒரு முருங்கைக்காய், ஒரு கத்திரிக்காய், அடுத்து சின்ன உருளைக்கிழங்கு அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே கொஞ்சம் குட்டி குட்டியாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் 50 கிராம் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கொஞ்சம் துவரம்பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கேரட் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லா காய்கறியுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் தண்ணீர் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, காய்கறி மூழ்கிற அளவுக்கு. அடுத்து நான் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் 2 பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்தை அந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தாளிக்கையில் நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணிடுவோம். இப்போ நான் இதை 3 விசிலுக்கு வச்சுக்கிறேன். இப்போ 3 விசில் வந்துருச்சு. 3 விசில் வந்த பிறகு பருப்பு எல்லாத்தையுமே நல்லா மசிச்சிருங்க இந்த மாதிரி. இப்போ நான் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகமும் கடுகும் நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அது கூட இப்போ நான் 3 காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம். இப்போது சாம்பாரில் நம்ம தாளிச்சதை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியாக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாம்பார் பொடி யூஸ் பண்ணாமே சிம்பிளாக ரெடி பண்ணிவிட்டோம். நம்ம புளியும் யூஸ் பண்ணல. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.